அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவாய் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவாய் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவனாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன்.
ஆமாண்டவரே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தின்படி ஆமாண்டவரே இந்த ஓய்வு நாளிலே உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை என்றென்றும் போற்ற ஆண்டவரே நீங்கள் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் வழி நடத்தினதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செய்ய வந்திருக்கிறோம். ஆமாண்டவரே, நீங்கள் அருமையாக பாதுகாத்ததுக்காக ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே நாங்கள் சிறிய கூட்டமாக இருந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர். நீங்கள் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஆராதனை ஆண்டவரே முழு பொறுப்பும் இடத்தில் எடுத்து கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்கள் வழி நடத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவரே நீர் துரிதமாய் கொண்டு வாங்க ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்தாலும் ஆண்டவரே உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வ வல்லவரின் சொந்தமானார், சாவை வென்றவரின் ஜீவனானார். ஆஹா, இது அதிசயம் தானே. சர்வ வல்லவரின் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவரின் எஜமான, சாவை வென்றவர் என் மனவாள. இது அதிசயம் தானே, இது உண்மைதானே. இது அதிசயம் தானே, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்ற
அநாதி தேவன் நடைக்கிழமை, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. அநாதி தேவன் நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. அநாதி தேவன் நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. இந்த தேவன் என்னென்றமுள்ள சதகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. கருத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன், காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன். இவனாந்திரத்தில் நயங்காடி உன்னை இனிதாய் வருந்தி அடைத்தார். இவனாந்திரத்தில் நயங்காடி உன்னை இனிதாய் வருந்தி அடைத்தார். இந்த தேவன் என்னென்றமுள்ள சதகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. அநாதி தேவன் நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றை மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றை மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார்.
ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு மாத்திரமல்ல, அவர் எப்பொழுதும் என்ன பண்ணுறாராம்? நடத்துகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அது என்ன வறண்ட வாழ்க்கையாக இருந்தால் கூட தேவன் என்ன பண்ணுவாராம்? அதை செழிப்பாய் மாற்ற அவர் ஒருவர்னால தான் கூடும். அவர் விட்டால் வேறு யாரும் நம்மை வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, செழிப்பாக மாற்றவே முடியாது. அதனால் தேவன் அவர் தான் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கன்னட பாடலை அப்பா அப்பா ஏசப்பா ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟರೆ ನಾನು ಏನೋ ಮಾಡೋಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை விட்டு நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது. அப்பா அப்பா ஏசப்பா ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ, ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ, ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು. ನನ್ನ ನಡೆಯಿಂದಲಲ್ಲಿ ನನ್ನ ನುಡಿಯಿಂದಲಲ್ಲಿ ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ, ನನ್ನ ನಡೆಯಿಂದಲಲ್ಲಿ ನನ್ನ ನುಡಿಯಿಂದಲಲ್ಲಿ ನನ್ನ ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆಯಾಗಲಿ. ನನ್ನ ಸರ್ವಾಂಗಗಳು ನಿನ್ನ ಸ್ತುತಿ ಮಾಡಲಿ, ನನ್ನ ಸರ್ವಾಂಗಗಳು ನಿನ್ನ ಸ್ತುತಿ ಮಾಡಲಿ. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ
அல்லேலூயா. எல்லாம் எந்திரிச்சு நிற்கலாம்ல. அப்படி தேவனை நாம் 2 நிமிஷம் ಆರಾಧಿக்கலாம். ನನ್ನ ನಡೆಯಿಂದಾಗಲಿ ನನ್ನ ನುಡಿಯಿಂದನೂ ಆಗಲಿ ಯಾವುದಾದ್ರೂ ಸರಿ ಏನು ಮಾಡಬೇಕು ಅಂದರೆ ಏನು ಮಾಡಬೇಕು? ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಅದು ಹೊಂದಬೇಕು ಅಲ್ವಾ? ನಾವು ಏನು ಮಾಡಿದ್ರು ಏನಿದ್ರೂ ಸರಿ ಏನು ಮಾಡಬೇಕು? அது தேவர நாம மகிமை படಬೇಕು. அதனால் நம்ம நடக்கிறோம், நாம் எந்த விதத்தில் நடக்கிறோமோ, நம்ம எந்த விதத்தில் ஆடுறோமோ, நம்ம எந்த விதத்தில் பார்க்குறோமோ, எந்த விதத்தில் நம்ம இருக்கிறோமோ எல்லாமே என்ன பண்ணணுமா? தேவனுடைய நாமம் மாத்திரம்தானே அது என்ன பண்ணணும்? அது நடக்கணும். தேவன் நாமம் மாத்திரம்தான் அதில் இருந்து மகிமைப்படணும். சரிங்களா? எல்லாம் கண்களை மூடி அப்படியே நம்ம செய்யணும். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸು ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ನನ್ನಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಿನಗೆ ಜಯ ಸಿಗಲಿ. ಯೇಸು ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ನನ್ನಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನನಗೆ ಜಯ ಸಿಗಲಿ. ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದು ಬಹಳ ಬಲ ಕೊಡುವೆನು. ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದು ಬಹಳ ಬಲ ಕೊಡುವೆನು. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ, ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ, ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ, ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ, ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು. ஹல்லேலூயா. எல்லாவாய திறந்து ஆமாண்டவரே, நான் உம்மை விட்டால் வேறு எனக்கு ஒன்றும் இல்லை என்று எல்லாவாய திறந்து ஒரு நிமிஷம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆமாண்டவரே நீர் இல்லாவிட்டால் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே என்று எல்லாவாய திறந்து நாம் ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றியோடு நான் ஸ்துதி ஆடிடும் എൻ്റെ യേശുനാഥാ, எனக்கா நீ செய்தொரு நன்மைக்கும் இன்னும் நன்றி சொல்லணும் ഞാൻ. நன்றியோடு நான் ஸ்துதி பாடிடும் എൻ്റെ எனக்காய் நீ செய்தொரு நன்மைக்கும் இன்னும் நன்றி சொல்லணும் ഞാൻ.
மேலே நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் நமக்காக பெரிய காரியங்களை இதுவரைக்கும் செய்து வந்தார். ஒருபோதும் நம்மை கைவிடாதபடிக்கு, நாம் யோசிக்காதபடிக்கு, நாம் யோசிக்கவே முடியாத அளவு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்ததுக்காக எல்லாம் தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து தேவன் இந்த மாதத்தின் 2வது வாரத்தில் தேவன் நம்மை அருமையாக வழி நடத்தினதுக்காக எல்லாம் தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவே நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே நன்றி தேவனே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே. योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे, योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे, मांगने से ज्यादा ना मुझे आभारी हूँ प्रभु मैं, मांगने से ज्यादा मिला मुझे आभारी हूँ प्रभु मैं। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा जो मेरे खुदा, उपकार तेरे में क्षमा कोटि कोटि स्तुति धन्यवाद। तू है सच्चा जिंदा खुदा, तुझ पर ही भरोसा मेरा, तू है सच्चा जिंदा खुदा, तुझ पर ही भरोसा मेरा, सेवा पूर्ण करके पाऊं इनाम प्रभु ऐसा दो वरदान, सेवा पूर्ण करके पाऊं इनाम प्रभु ऐसा दो वरदान। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा यीशु मेरे खुदा, उपकार तेरे बेशुमार कोटि कोटि स्तुति धन्यवाद, कोटि स्तुति धन्यवाद, कोटि कोटि स्तुति धन्यवाद. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாயை திறந்து தேவன் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து நாம் தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவே நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் துதிக்கிறோம். அவர் ஒருவர் தான் மகிமைக்கு பாத்திரர், அவர் ஒருவர் தான் துதிக்கு பாத்திரர். அதனால நல்லா வாயை திறந்து தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்பேன். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி என்றும் ஆராதிப்பேன். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்று ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்று ஆராதிப்போம். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல் யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. You are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we bless your holy name. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we bless your holy name. You are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதி
உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை கொஞ்சம் உயர்த்தி அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை என் உயிரான 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 என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஹேமாவதி சிஸ்டர் ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ಸ್ತೋತ್ರ ರಾಜ ಯೇಸಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ಯೇಸು ರಾಜ கர்த்தாவே. ಈ ದಿನ ಕೊಟ್ಟಿರೋದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ರಾಜ. ஹல்லேலூயா. ಸ್ವಾಮಿ ஸ்தோத்திரம் ಅಪ್ಪಾಜಿ ಕಳೆದ ದಿನ கர்த்தாவே. ಎಲ್ಲ ಅಪ್ಪಾಜಿ ನಮಗೆ ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಎಷ್ಟೋ ஹல்லேலூயா. ಸಂಕಟಗಳಿಂದ ஸ்தோத்திரம் ಅಪ್ಪಾಜಿ ನಮ್ಮನ್ನು கர்த்தாவே. ಬಿಡಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಕಾದು ಕಾಪಾಡುತ್ತಾ ಇರೋದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಅಪ್ಪಾಜಿ ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಕಣ್ಣಿನ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಗುಡ್ಡೆಯಂತೆ ಸ್ತೋತ್ರ ಕಣ್ಣಿನ ಕರ್ತಾವೆ. ರೆಪ್ಪೆಯಂತೆ ಅಪ್ಪಾಜಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಮ್ಮನ್ನು ಕಾದು ಸ್ತೋತ್ರ ಕಾಪಾಡುತ್ತಾ ಕರ್ತಾವೆ. ಇರೋದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ ಹೌದು ಸ್ವಾಮಿ, ಅಪ್ಪಾಜಿ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ಅಪ್ಪಾಜಿ ನಮ್ಮ ಕಷ್ಟ ಕಾಲದಲ್ಲಿ ಅಪ್ಪಾಜಿ ನಮ್ಮನ್ನು ಕೈ ಹಿಡಿದು ನಮ್ಮನ್ನು ಅಪ್ಪಾಜಿ ನಿಮ್ಮ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿ ಅಪ್ಪಾಜಿ ನಮ್ಮನ್ನು ಕಾದು ಕಾಪಾಡುತ್ತಿರುವ ಆತನೇ ನಿಮಗೆ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಅಪ್ಪ ನಿಮಗೆ ಸ್ತುತಿ 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 ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಸದಾ ನಮ್ಮ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ನೆರಳಿನಂತೆ ನಿಂತು ನಮ್ಮನ್ನು ಕಾದು ಕಾಪಾಡುತ್ತಾ ಇರುವ ಆತನೇ ನಿಮಗೆ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ರಾಜ. ಅಪ್ಪ ನಿಮಗೆ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರ. ಅಪ್ಪ ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ರೂಪುಗೊಳ್ಳೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಮ್ಮ ಕೈ ನಮ್ಮನ್ನು ಕಂಡಂಥ ದೇವನೇ ನಿಮಗೆ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರ. ಜಗದೋತ್ಪತ್ತಿಗೆ ಮೊದಲೇ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಂಥ ದೇವನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪಾಜಿ ಈ ದಿನ ನಾವು ಬಂದಿಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೇವೆ ಅಂದರೆ ಅಪ್ಪ ಅದು ನಿಮ್ಮ ಕೃಪೆ ಮಾತ್ರ ರಾಜ. ಅಪ್ಪಾಜಿ ಎಷ್ಟೋ ಜನ ಬೆಳಗ್ಗೆ ಹೋದರೆ ಸಂಜೆ ಮನೆಗೆ ಬರೋದಿಲ್ಲ ರಾಜ. ರಾತ್ರಿ ಮಲಗಿದ್ರೆ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದೊಳೋದಿಲ್ಲ ರಾಜ. ಅಪ್ಪಾಜಿ ನಮಗಾದರೂ ನಿಮ್ಮ ಕೃಪೆಯಿಂದ ಈ ದಿನ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಈ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನೀವು ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿರೋದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಅಪ್ಪಾಜಿ ಇನ್ನೂ ಎಷ್ಟೋ ಆತ್ಮಗಳು ಅಪ್ಪಾಜಿ ನಮ್ಮಂತೆ ಎಷ್ಟೋ ಆತ್ಮಗಳು ಹೊರಗಡೆ ಇದ್ದಾರೆ ರಾಜ. ಮತ್ತು ಅಂಥ ಆತ್ಮಗಳೆಲ್ಲ ಅಪ್ಪಾಜಿ ಈ ಸಭೆಗೆ ಬರಬೇಕಪ್ಪಾಜಿ. ಆ ಆತ್ಮಗಳು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು ರಾಜ. ಅಪ್ಪಾಜಿ ಹೊರಗಡೆ ಎಷ್ಟೋ ಆತ್ಮಗಳು ಅಪ್ಪಾಜಿ ಅವರ ಕಣ್ಣು ಕಾಣದೆ ಅಪ್ಪಾಜಿ ಇದ್ದಾರೆ ರಾಜ. ಅವರ ಆತ್ಮದ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಸು ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪಾಜಿ ಜನಗಳು ಅಪ್ಪಾಜಿ ಅಂಧಕಾರದಲ್ಲಿದ್ದಾರೆ ರಾಜ. ಹೌದು ಸ್ವಾಮಿ, ಸೈತಾನನ ಬಂಧನದಲ್ಲಿದ್ದಾರೆ ರಾಜ. ಅಂತ ಎಲ್ಲ ಸೈತಾನನ ಬಂಧನದಲ್ಲಿರುವಂಥ
ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಅಪ್ಪಾಜಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡು ರಾಜ. ನಿಜವಾಗ್ಲೂ ದೇವರು ನೀವೇ ಎಂಬುದನ್ನು ಅಪ್ಪಾಜಿ ಅವರು ಅರಿತುಕೊಳ್ಳುವಂತೆ ಅಪ್ಪಾಜಿ ನಿಮ್ಮ ದೇವದೂತರುಗಳನ್ನು ಅವರಿಗೆ ಸಹಾಯಕ್ಕಾಗಿ ಕಳುಹಿಸಿ ಅಪ್ಪಾಜಿ ನೀವು ಅವರನ್ನು ಅಪ್ಪಾಜಿ ಎಚ್ಚೆತ್ತು ಅಪ್ಪಾಜಿ ಪರಲೋಕದ ರಾಜ್ಯದ ಇದನ್ನು ತೋರಿಸಿ ಸ್ವಾಮಿಯ ನಿಮ್ಮ ನೀತಿಗಾಗಿ ನಿಮ್ಮ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ತವಕ ಪಡುವಂತೆ ಅಪ್ಪಾಜಿ. ಹೌದು ರಾಜ ಯೇಸಪ್ಪ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಹೌದು ರಾಜ, ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ಹೌದು ರಾಜ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಅಪ್ಪಾಜಿ ಇದ್ರೆ ಅಪ್ಪಾಜಿ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಪ್ಪಾಜಿ ಕೇಳಲ್ಪಡುತ್ತದೆ ರಾಜ. ಹೌದು ಸ್ವಾಮಿ, ನೀವೇ ಹೇಳಿದಿರಲ್ಲ ರಾಜ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ನನ್ನಲ್ಲಿ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ರೆ ಜಯ ಸಿಕ್ಕತ್ತೆ ಅಪ್ಪ. ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಬಿಚ್ಚಿದಂಥ ಯಾವುದು ಬಂಧನ ಇಲ್ಲ ರಾಜ. ಹೌದು ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪಾಜಿ, ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಆಗದಂಥ ಯಾವುದು ಅಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯ ಇಲ್ಲ ರಾಜ. ಹೌದು ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪಾಜಿ, ನಿಮಗೆ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರ ಅಪ್ಪಾಜಿ. ಸಭೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪಾಜಿ. ಒಳ್ಳೆ ಬೋಧಕರು ನೀವು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ರಾಜ. ಅಪ್ಪಾಜಿ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ಎಂಬಂತೆ ದೂತನು ಎಂಬಂತೆ ಕಳುಹಿಸಿ ಅಪ್ಪಾಜಿ ನಮಗೆ ಅಪ್ಪಾಜಿ ನಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ರಾಜ. ಅಪ್ಪಾಜಿ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಅದ್ಭುತಗಳು ನಾವು ಹೊಂದ್ಕೊಳ್ತಾ ಇರೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪಾಜಿ. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ನಮ್ಮ ಕಾಲಿಗೆ ದೀಪ, ನಮ್ಮ ದಾರಿಗೆ ಬೆಳಕು ಆಗಿರೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ಅಪ್ಪಾಜಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ 90-100ರಷ್ಟು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿ ಅಪ್ಪಾಜಿ. ನಮ್ಮ ಆತ್ಮದ ಕಣ್ಣನ್ನು ತೆರೆಸು ಅಪ್ಪಾಜಿ. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲುವಂತೆ ಅಪ್ಪಾಜಿ. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಗಳು ನಾವು ಕೇಳುವಾಗ ಅಲ್ಲೇ ನಾವು ಅದ್ಭುತ ಹೊಂದುವಂತೆ ಅಪ್ಪಾಜಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಹಾಯ ಮಾಡು ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪಾಜಿ. ಈ ಸಮಯ ಕೊಟ್ಟಿರೋದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಬೇಡಿ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇನೆ ನನ್ನ ಜೀವವುಳ್ಳ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಓಕೆ, இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் நாளைக்கு இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். 5 மணிக்கு சண்டே கிளாஸ், 5:15 சண்டே கிளாஸ், 7 மணிக்கு கன்னட ஆராதனை. நாளைக்கு திங்கட்கிழமை இல்லைங்களா? திங்கட்கிழமை வந்து நாளைக்கு திங்கட்கிழமை வேண்டாம், வியாழக்கிழமை வச்சுக்கலாங்களா? பரவாயில்லையா? நாளைக்கு இன்னொரு ப்ரேயர் இருக்கிறது, அதனால் வியாழக்கிழமை வச்சுக்கலாம். சரிங்களா? வியாழக்கிழமை 7:30 மணிக்கு ஜெசந்தா சிஸ்டர் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறவங்கெல்லாம் வந்துடுங்க. தேவன் அவர் வந்து இந்த காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்கை கூட நிச்சயமாக அவர் ஆசீர்வதித்து வந்து கொண்டு இருக்கிறார். இன்னும் பெரிய காரியங்களை தேவன் செய்ய வேண்டும். காட்டேஜ் ப்ரேயரில் கூட இன்னும் அநேக அதன் மூலியமாக ஜனங்களை ரட்சிக்க வேண்டும். அதனால் காட்டேஜ் ப்ரேயர் இருக்கும்போது நான் போன காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்கில் அதுதான் நான் சொல்லி கொண்டு வந்திருந்தேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, யாராச்சும் ஒருத்தரை கூப்பிடுங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களை கூப்பிடுங்க. ப்ரேயருக்குன்னு கூப்பிடுறீங்களா இல்லையா? நான் டீ குடிக்க வாங்கன்னு கூப்பிடுங்க. வந்துட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், கூப்பிடுங்க. தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கும் என்ன பண்ணும், அது கண்டிப்பாக அது பேசும். அதனால் நீங்கள் வெக்கப்படாமல் அவங்கள என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்க. வராங்களோ இல்லையா அது செகண்டரி, அவங்களுக்கு அது அவங்க விட்டது. போல் சொல்கிறது போல் நான் என்னது சுவிசேஷத்துக்கு நான் வெக்கப்பட மாட்டேன். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் பலத்தினால தான் என்ன பண்ணுறாங்களாம், ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளே வருவாங்களாம். அதனால் தேவனுடைய வார்த்தையின் பலத்தினால தான் வருவாங்களே வெளியோ நாம் கூப்பிடுறோன்னு வரமாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம கடமை என்ன, கூப்பிடணும். வாங்க, அட்லீஸ்ட்டு வாங்க, வந்துட்டு நீங்கள் போங்க அப்படின்ட்டு ஒரு 2-3 பேர்த்த நீங்கள் கூப்பிடுங்க. தேவன் அவங்களையும், ஏனென்றால் அவங்களையும் தேவன் ரட்சிக்க வேண்டும். நமக்காக மாத்திரம் தேவன் குட் ஃப்ரைடேவும் ஈஸ்டரும் வரல, எல்லாத்துக்கும் இந்த பூலத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் தான் அவர் சிலுவையில் மரித்தார். அதனால் ஜனங்களை நாம் என்ன பண்ணலாம், நாம் சொல்லலாம், அவங்களை கொண்டு வரலாம். தேவன் அவர்களை கண்டிப்பாக ரட்சிப்பார். அதனால் உங்களுடைய வியாழக்கிழமை காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் ஜெசந்தா சிஸ்டர் வீட்டில், டியூஸ்டே மார்னிங் உபவாச ப்ரேயர் இருக்கும். அதே டியூஸ்டே ஈவினிங் இந்த வாரம் பைபிள் ஸ்டடி இருக்கும். போன வாரமே இருந்திருக்கணும், ஆனால் நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் சரின்ட்டு. ஆனால் இந்த வாரம் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஃப்ரீயாக இருந்தாலும் இருக்காட்டியும் பிரயாசப்படுங்க பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்ளும்படியாக. அதனால் டியூஸ்டே 7 to 8, 8 மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக முடிச்சிடலாம். 8-8:05
முடிச்சிடலாம். ஆனால் 7 o'clock ஷார்ப்பாக வந்துருங்க. தேவன் அதுலேயும் காரியங்களை செய்வார். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக பைபிள் ஸ்டடி கண்டிப்பாக தேவை. ஏன்னா அநேக காரியங்கள் இந்த இடத்துல பொதுவாக நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் சொன்னால் கூட சிலருக்கெல்லாம் புரியாது. 1-2 பேர்த்துக்கு தான் புரியும். புதுசாக வர்றவங்களுக்கு என்ன பண்ணாது, புரியாது. ஆனால் பைபிள் ஸ்டடி அப்படி இல்லை. இன்னும் ஆழமான கருத்துக்களை, ஆழமான காரியங்கள் தேவனுக்குள் நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு இன்னும் அது நமக்கு உதவி கண்டிப்பாக அது செய்யும். அதனால் நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வந்துடுங்க. வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் மறுபடியும் இருக்கும். சனிக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு காத்திருப்பு ஜபம் இருக்கும். 7:30 மணிலேருந்து ஜபம் இருக்கும். 7 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஆலயத்தை சுத்திகரிக்க நீங்களும் உதவியாக இருப்பீங்கள். தேவன் அதன் மூலியமாக உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் 8:30 மணிக்கு ஆராதனை இருக்கும். நீங்கள் 8:30 மணிக்கெல்லாம் கொஞ்சம் வந்துட்டீங்கன்னா சீக்கிரம் தொடங்கிடலாம். ஏனென்றால் வெயில் காலத்தில் அப்புறம் போக போக உப்பசம் ஜாஸ்தி ஆயிடும். அதனால் சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் நீங்கள் போய் வெயிலுக்கு முன்னாலேயே நீங்கள் என்ன பண்ணிடலாம், சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சிடலாம். இல்லாட்டி ஏன் கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் வெயிலில் சமைக்கணும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து சீக்கிரமாக நாம் செல்லுவோம். இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது தேவனுக்கு மகிமையாய் நாம் காணிக்கையும் தசமபாகத்தையும் நாம் கொடுப்போம். நாம் வந்து ஒரு சிலுவை பாடலை பாடுவோம். போன வாரம் ஒரு சிலுவை பாடல் பாடணும் இல்லையா, இந்த வாரமும் பாடலாம். சிலுவை மீது தொங்கிய இயேசு. போன வாரம் எந்த பாட்டு பாடணும்? எது? அந்த பாட்டு பாடினாமா? சரி, அப்போ வேறு பாட்டு பாடலாம். சிலுவை சுமந்த ஒரு சிந்திய ரத்த. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதிகள் போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. பொல்லா உலகம் சேற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலகம் சேற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணா நிலையான சந்தோஷம் உயிரில் கர்த்தரின் நன்மை வா. காணா நிலையான சந்தோஷம் உயிரில் கர்த்தரின் நன்மை வா. சிலுவை சுமந்த
காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக என்னுடைய மத்தியில் இருக்கிற புஷ்பா சிஸ்டர் அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறேனப்பா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைஞ்சிருக்கின்ற பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஓய்வு நாள் உம்முடைய சமூகத்தில் எங்களுக்கு கடந்து வருவான். எங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தந்ததுக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. எத்தனையோ மனிதர்கள் நம்பிக்கை இல்லாமல் போன தினத்திலே உலகத்தை விட்டு போனார்கள். எங்களுக்கு நீங்கள் ஜீவனை தந்து சுகத்தோடு பலத்தோடு உம்முடைய ஆலயத்தை கடந்து வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுவான். எங்களுக்கு புத்திர சீகாரத்தை தானமாய் தந்ததுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. கடந்து வந்த ஜனங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறேன். உலகம் எல்லா பரிசுத்தவான்மாரும் கூடி வருந்திருத்து உம்முடைய கரம் இருக்க வேண்டும் ஆண்டவரே. காணிக்க கொடுத்த மக்களையும் ஆராதிக்க கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளையும் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அவஸ்தை நீ அறிகிறார்கள். கடந்து வந்தது நலமாய் என்று சொன்ன அளவுக்கு நீங்கள் இந்த மத்தியான வேளத்தில் தேவதாசன் மூலமாய் தேவனே பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேனப்பா. பிள்ளைகளோட உள்ளத்தை அறிந்த தேவன் அப்பா, எங்களுக்கு ஏற்றதான மண்ணை எங்களுக்கு தாரும். இந்த ஒரு வார காலம் எங்களுக்கு வாழ்வான் எது தேவையானோ உம்மட மண்ணை இல்லை விட்டால் எங்களால் வாழவே முடியாதப்பா. உம்மட மண்ணை ஜீவனுள்ள மண்ணை எங்களுக்கு தாரும். உம்மட வார்த்தை எங்களிடத்தில் பேசும் ஆண்டவரே. சிலுவையில் மறைஞ்சு உம்மட தாசன் பேசுவான். பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கொடுத்த காணிக்கை இந்த சுபாங்கள் எல்லாம் ஆசீர்வதிச்சு கொள்ள வேண்டும். முன்னிட்டு மறாந்து தடைப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். வரும் நாளுகள் எல்லாம் அவர் அசட்டை பண்ணாதபடி ஆலயத்தை கடந்து வந்து தொழுது கொள்வான் ஒரு விஷயம் ஒரு ஆத்ம பாரம் ஓரோ மக்களுக்குள்ளே கொடுக்கும் ஆண்டவரே. நாங்கள் வந்து இருக்கிறேன்னப்பா, நீங்கள் பேசும், நாங்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. வேத வசனத்தினாலே எங்களுடைய கிருதயங்களை பிரித்து சேதனம் செய்யும். உங்களுடைய ஆலோசனைப்படி நடத்தும். கிருபைக்குள்ளே வழி நடத்தி கொள்ள வேண்டும். ஆசீர்வதிக்க மீதியான நேரம் நீங்கள் பொறுப்பேற்று நடத்த வேண்டும். மீட்பெரும் ரட்சகனாகிய இயேசு மூலம் வேண்டி ஜெபங்களும் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் ஜோரம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராய் இருக்கிறார். நமக்காக உயிர் கொடுத்து தேவனாய் இருக்கிறார் இல்லைங்களா? அவர் உயிர் கொடுக்காவிட்டால் நம்ம இன்றைக்கு என்ன பண்ணியிருக்க முடியாது. இந்த இடத்துல வந்து உட்காரவே முடியாது. ஆனால் தேவன் வந்து நமக்கு உயிர் கொடுத்தபடினால தான் நாம் இந்த இடத்துல வந்து அவருக்காக நம்ம ஆராதிக்கவும் துதிக்கவும் இந்த இடத்துல நாம் வந்திருக்கிறோம். தேவன் வந்து நாம் வந்து அநேக நேரம் என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய பையன் வந்து அன்னைக்கு சொன்னாடி சொல்லிட்டு இருந்தாடி, மை லைஃப் மை சாய்ஸ். என்ன சொன்னாடி? மை லைஃப் மை சாய்ஸ். எனக்கு ஒரு விஷயம் அது அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. அது எங்கே யூடியூப்பில் பார்த்தாடி எங்கே பார்த்தாடின்னு தெரியல. திடீர்னு மை லைஃப் மை சாய்ஸ்ன்னொன்னே எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஷாக். இந்த வார்த்தை ஏன் எனக்கு ஷாக் ஆச்சுன்னா, இது வந்து கிறிஸ்துவம்ங்கிறதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டு தான் இது. இதுக்கு ஆப்போசிட்டு ஒரு கிறிஸ்துவ மக்களுக்கு கரெக்டாக ஆப்போசிட்டாக நீங்கள் நினைக்கணுன்னா அது வந்து மை லைஃப் மை சாய்ஸ். அப்போ இந்த மை லைஃப் மை சாய்ஸுங்கும் போது அது யார் கொண்டுட்டு வர்றது? யார் கொண்டுட்டு வர்றது? சாத்தான் கொண்டுட்டு வர்றது தான் மை லைஃப் மை சாய்ஸ். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து உன்னுடைய லைஃப்பும் இல்லை, இது வந்து உன்னுடைய சாய்ஸும் இல்லை. அப்போ தேவன் நடத்துகிற வழிகள் தான் நம்மை தேவன் ஏன் உண்டாக்குனார்னா அவருடைய லைஃபுக்கும் அவருடைய சாய்ஸுக்காக தான். அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா அது காட்ஸ் சாய்ஸ், காட்ஸ் லைஃப். ஆண்டவர் நமக்கு உயிர் கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவர் நமக்கு சாய்ஸ் கொடுத்துருக்கிறார் என்னென்னு. ஆனாலும் தேவன் நான் அப்படி சொன்னாலும் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னா நமக்கு ஒரு புத்தியும் கொடுத்துருக்கிறாரு.
அவருடைய சாய்ஸாக இருந்தாலும் நீ என்ன பண்ணப்பா, உன் சுய புத்தியில் நீ என்ன பண்ணு, நீ வழி நீ நடந்து போ அப்படின்னு தைரியமாக விட்டுருக்கிறார். அதனால தான் சிலர் தேவனை தெரிஞ்சு கொள்ள இருக்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, நான் நம்முடைய சாய்ஸோடவே நாம் நடக்கிறோம் அப்படின்னு சிலரெல்லாம் இது பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சத்திய வேதத்தில் பார்க்கும்போது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஒரு நிமிஷம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். ஒரே நிமிஷம். இல்லையே, மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, அப்பொழுது இயேசு, கரெக்டான, மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தன்னுடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தேவன் சொல்லுகிறார், தன்னுடைய சிலுவையை சுமந்து. அதே நீங்கள் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, மத்தேயு 26:29 வாசிங்க. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும். இல்லை, ஒரு நிமிஷம். அதெல்லாம் சாரி 39. 26:39. 39. மத்தேயு. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆமா, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஆண்டவர் என்ன பண்ணாரா, அவர் ஜெபம் செய்தார். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் என்றால், நீங்க என்ன பண்ணணுமா, தன்னுடைய சிலுவை சுமந்து யாரெல்லாம் வராங்களோ அவங்க தான் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய டிசைபிள் என்று. அப்போது இந்த இடத்துல தேவனே என்ன சொல்கிறாரு, நான் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் என்று அவர் செபிக்கிறாராம். அப்போது ஆண்டவர் இந்த பூலோகத்தில் நடக்கும்போது தேவனுடைய சித்தத்தின்படி தான் எல்லா காரியத்தையும் அவர் செஞ்சு வந்தார். அப்போ தேவனுடைய சாய்ஸ் அந்த இடத்துல இருக்குல்ல, தேவனுடைய சித்தம் அந்த இடத்துல இயேசுனோட சித்தம் அந்த இடத்துல இருக்குல்ல. ஆனால் யாருடைய சித்தம் இருந்தது? பிதாவுடைய சித்தம் தான் இருந்தது. அதை தான் இந்த இடத்துலையும் அவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு நீங்கள் சீஷராக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ணணுமா, சிலுவையை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லணும். அப்போது உங்களுடைய சித்தத்தின்படி இந்த இடத்துல இருக்கிறதல்ல, நீங்கள் என்ன பண்ணணுமா, என்னுடைய சிலுவை நீங்கள் அவன் தன்னுடைய சிலுவையை அப்போ அவன் தன்னுடைய சிலுவையை எடுக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் என்ன பண்ணணுமா, நீங்கள் நடக்க வேண்டும் என்று தான்.
அது என்ன இருந்தாலும் சரி, எந்த மாதிரி காரியங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனுக்கும் என்ன பண்ணணுமா, எல்லா காரியத்திலும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய சித்தம்தான் நடக்க வேண்டும் என்று நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடக்க வேண்டும். இன்னும் கொஞ்ச நாளில் என்ன பண்ண போகிறோம், சிலுவை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். அவர் மரணத்தை பற்றி தியானிக்க போகிறோம். அவருடைய வருகையை திரும்ப அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நாம் சந்தோஷமாக திரும்ப மறுபடியும் தியானிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்பாக நாம் நம்முடைய சிலுவையை நம்ம சுமக்கிறோமா என்று தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற சில காரியங்கள். என்ன செய்தாலும் நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம நடத்தியாக இருக்கட்டும், நம்ம நடனமாக இருக்கட்டும்னு கூட நம்ம பாடணும். அப்போ எது செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காக நம்ம செய்கிறோமா என்று தான் முதலாவது நம்முடைய கேள்வி. அப்படி நாம் நம்முடைய சிலுவை நம்ம எடுக்கும் போகும்போது தான் நாம் உண்மையாய் நம்ம குட் ஃப்ரைடே கொண்டாடும் போது அதுக்கு என்ன இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்கிறது. நாம் ஈஸ்டர் கொண்டாடினோம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது இல்லாவிட்டால், அதை நாம் செய்யாவிட்டால், சும்மா ஏதோ உலகத்தில் எல்லாரும் செய்கிறாங்க, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு குட் ஃப்ரைடே கொண்டாடுறாங்க, நம்மளும் என்ன பண்ணிடலாம், குட் ஃப்ரைடே கொண்டாடிடலாம். அவிசுவாசி கூட என்ன பண்ணுவான், குட் ஃப்ரைடே கொண்டாடுவான். அவிசுவாசி கூட என்ன பண்ணுவான், ஈஸ்டரை கொண்டாடுவான். என்ன பண்ணுவான், அவிசுவாசி நீங்கள் ஃபாரின்ல எல்லாம் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஈஸ்டர் எக்ஸு, அது என்ன ஆகிட்டு இருக்குது இப்போது, இல்லை டர்க்கி. ஈஸ்டருக்காகவே என்ன வளர்க்குறாங்க, என்ன வளர்க்குறாங்க, ஆமாம். யார் வளர்த்துறது, விசுவாசியா? அவிசுவாசி வளர்த்துவான். வியாபாரம் பண்ணுறதுக்கு அவன் என்ன பண்ணுறான், டிசைனாக ஈஸ்டர் எக்ஸ் எல்லாம் பண்ணி அவன் விற்கிறான். டர்க்கியை வளர்த்து அதற்காகவே ஸ்பெஷலாக ஈஸ்டருக்காகவே என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கெல்லாம் டர்க்கி பிரியாணி தான் சாப்பிடுவாங்க. அவ்வளோ சந்தோஷம் இல்லையா? அப்போது தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய சித்தத்தின் செய்யாமல் நீங்கள் குட் ஃப்ரைடே ஆராதனையை அட்டென்ட் பண்ணி ஈஸ்டர் ஆராதனையை அட்டென்ட் பண்ணால் அதுக்கு எந்த அர்த்தமும் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் மறுபடியும் தேவனை இன்னொரு தடவை என்ன பண்ணுறீங்க, சிலுவையில் மறுபடியும் அரைஞ்சிட்டு தான் இருக்கிறீங்க. இந்த வருஷமும் தேவனை நீங்கள் சிலுவையில் அறையிறீங்க. அவருக்கு ஒரு ஃபிசிக்கல் பெயின் இல்லாட்டி கூட மனசில் என்ன பண்ணி இருக்கும், அந்த வேதனை வருஷம் வந்துட்டு இருக்கும். இப்படி கொண்டாடிட்டு இருக்கிறாங்களே குட் ஃப்ரைடேன்னு, இப்படி கொண்டாடிட்டு இருக்கிறாங்களே ஈஸ்டரு அப்படின்ட்டு. அப்போ தேவனுக்கு நாம் இந்த சிலுவையை நம்ம எடுக்கிறோம் என்றால், நமக்கு நம்ம எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும், தேவன் தேவனுடைய நம்முடைய சிலுவை எடுக்கிறோம் என்றால் தேவன் மேலே முழு நம்பிக்கை வைக்கிறது தான் தேவனுடைய சிலுவை நம்ம சுமக்கிறது. சிலருக்கெல்லாம் அந்த நம்பிக்கையே என்ன பண்ணாது, இருக்கவே இருக்காது. ஆண்டவர் வெறும் ஆண்டவர் நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் சிலுவையில் அறையப்படலைங்க. இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு என்ன பண்ணல, ஆண்டவர் சிலுவையில் அறைய படலை. அவர் அதுக்காக சாகலை, அதுக்கு மேலே தான். நீங்கள் பரலோகத்தில் வாழணுன்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த சிலுவையில் அவர் மரித்தார். நீங்கள் இந்த பூலோகத்தில் நல்லா இருக்கணும், பூலோகத்தில் ஒரு 4-5 பங்களாவோ காரோ வாங்கிட்டு நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவர் செத்தாரா? இல்லை இல்லையா? எதற்காக செத்தாரு? எதற்காக உயிர் கொடுத்தாரு? உலகத்தில் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ இல்லையா, அது செகண்டரி. கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படாவிட்டாலும் ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குது, அது நித்தியமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்று தான் ஆண்டவர் இந்த சிலுவையில் என்ன பண்ணார், அவர் மரித்தார். நம்ம இந்த பூலோகத்தில் நல்லா இருக்கணும்னு சொன்னால் அவர் ரத்தத்தை சிந்த தேவையே இல்லை.
ஏன் வந்து ரத்தத்தையெல்லாம் செஞ்சுட்டு சும்மா அப்படியே ஆசீர்வாதம். நீங்கள் பிசாசை கிட்ட கேட்டீங்கன்னாலே பிசாசு ஆசீர்வதிப்பான் இல்லைங்களா? தெரியுங்களா உங்களுக்கு? அவங்க கூட ஆசீர்வதிப்பாங்கன்னு மோசம் பண்ணி காசை என்ன பண்ணுவாங்க, கொண்டுட்டு போய் நீ ஆசீர்வதிப்பான்னு போய் உண்டியில் போடுவாங்க. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எந்த உண்டியில் போடுவாங்கன்னு. கள்ளனும் போவான், கொலை பண்ணதில் காசை கொண்டுட்டு போய் இன்னும் எனக்கு இன்னும் ஜாஸ்தி காசு வேணும்னு உண்டியில் போடுறான் இல்லைங்களா? லஞ்சம் வாங்குறோம் போகிறான், அதெல்லாம் அங்கே அங்கீகரிக்கப்படுது. இன்னும் அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. அப்போ தேவன் வந்து நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அவர் வந்து ரத்தத்தை சிந்த தேவையே இல்லை. சில கஷ்டங்கள் நம்ம போகலாம், சில கஷ்டங்கள் தேவன் அவர் வந்து நம்மை அனுமதிக்கலாம். ஆனால் எல்லாத்திலும் நாம் வந்து நம்முடைய சிலுவை எடுக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறாருங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க, எந்த நிலைமையில் வேணாலும் இருங்க, ஆனால் உங்களுடைய சிலுவை நீங்கள் ஒருபோது இறக்கி வைக்க ஆண்டவர் விரும்புகிறதில்லை. அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்லும்போது தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரான், அவர் வந்து அவர் அப்போ தான் அவர் வந்து நம்மை அவர் சீஷராய் அவர் மாற்றுவார். அது இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது. நாம் வந்து இப்பெல்லாம் சிலுவையை சுமக்கணுன்னாவே ரொம்ப பேர்த்துக்கு ரொம்ப கஷ்டம். சிலுவை சுமக்கணுன்னாவே ரொம்ப ஐயோ அங்கே அப்படி இருக்கணுமா. சிலரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, ஐயோ அந்த சர்ச்சுக்குங்களா, கண்டிப்பாக நான் வரவே மாட்டேன். அந்த சர்ச்சுக்கு போனால் அவங்க அப்படி இருக்க சொல்கிறாங்க, அவங்க இப்படி இருக்க சொல்கிறாங்க. அவங்க ஆமாம் காலையில் நீங்கள் ஜெபம் பண்ணணுன்னு சொல்கிறாங்க, கரெக்டாக நேரமே வரணும் அப்படிங்கிறாங்க. பாஸ்டர் திட்டுறாரு. நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன் மெசேஜ் கொடுக்குறக்கு. அவர் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தார். ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய கொஞ்சம் ஜாஸ்தி கொஞ்சிட்டு இருந்தது. திடீர்னுட்டு அம்மா நீ கொஞ்சிற வேலையெல்லாம் இங்கே என்ன பண்ணாத, வச்சுக்காத, நீ வீட்டில் போய் என்ன பண்ணலாம் நீ. ஆனாலும் ஆத்மாக்கள் அந்த சபையில் வராங்க. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணலை, பேஜார் பண்ணிக்கவே இல்லை. இல்லைங்களா? வேதா பிரதர் கூட வந்திருந்தார் கூட அந்த சபைக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன் நான். எனக்கு ஆனால் ஷாக் ஆயிடுச்சு. இல்லையா? நம்ம யாராச்சும் சொன்னால் அப்புறம் அடுத்து வர இன்னும் பாஸ்டர் இப்படி ஏற்றுறாரு. அப்போது சிலரெல்லாம் சில சபைக்கு போகணுன்னாவே அப்படின்னா சிலுவை சுமக்கிறக்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, வெக்கப்படுறாங்க. அங்கே போனால் அப்படி தான் ட்ரெஸ்ஸை போடணும், நம்ம சாய்ஸாக என்ன பண்ண முடியாது, ட்ரெஸ்ஸை போடவே முடியாது. நம்ம அசிங்கமாக போடணும். பாஸ்டர் அதை பார்த்து பரவாயில்ல நீங்கள் வாங்கப்பான்னு சொல்லணும். அப்போ அவர் வந்து ரொம்ப நல்ல பாஸ்டர். ஏமா இப்படி போட்டுட்டு வர, நீ வராதுன்னா. சில பிரசங்கங்கள் எல்லாம் கேட்கும்போது நமக்கே பயமாக இருக்குது, இப்படியும் பிரசங்கம் பண்ணலாமா அப்படின்னு கூட நமக்கு இருக்கும். ஆனால் அந்த மாதிரி பிரசங்கம் நீங்கள் எல்லா சபையிலையும் என்ன பண்ண முடியாது, கேட்கவே முடியாது. அப்படி என்ன பண்ணுறது, ஒரு ஸ்ட்ரிக்டோ இல்லை கஷ்டப்படுத்தியோ. ஏன் கஷ்டப்படுத்தணும், ஏன் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்? நம்ம வந்து நம்ம குழந்தைங்க என்ன பண்ணணும், பாஸ் ஆகணுன்னா அவன் 4 மணிக்கு எந்திரிச்சா யாராச்சும் நீங்கள் திட்டுவீங்களா? ஐயோ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, படுத்து தூங்கு இல்லையா? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் படிச்சுட்டே இருந்தால் யாராச்சும் ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்படுற, ஏன் நீ இவ்வளோ படிக்கிறேன்னு நீங்கள் யாராச்சும் சொல்லுவீங்களா? குழந்தைக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு தெரியும், குழந்தைக்கு அது வேதனையாக இருக்குதுன்னு தெரியும். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, அந்த கஷ்டத்துக்குள்ளே போக நீங்கள் அனுமதிக்கிறீங்களா இல்லையா? அனுமதிக்கிறீங்க தானே? நீங்களே கஷ்டத்தை கொடுக்குறீங்க தானே? தண்ணி தெளித்து எலி போடுறீங்க தானே? அப்படியே தான்
சிலர் பரிசு ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடணுன்னா அவன் வந்து கஷ்டப்படுறது, ஐயோ வெயிட்டு தூக்குறான், ஓடுறான், காலையில் எந்திரிச்சு 2 கிலோமீட்டர் ஓடுறான், 3, ஐயோ ஓடாதப்பான்னு நீங்கள் சொல்லுவீங்களா? தட்டி கொடுப்பீங்களா? அப்போ அவன் கஷ்டப்படட்டும்னு நீங்கள் அனுமதிக்கிறீங்க தானே? அப்போது நீங்களே இங்கே பெறுகிற ஒரு பரிசுக்காக நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளை கஷ்டத்தில் அனுமதிக்கிறீங்கன்னா, என் அப்பன் தன்னுடைய பரலோகத்துக்கு அவர் வந்து கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அவர் அனுமதிக்குவாரா, அனுமதிக்க மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சில கஷ்டங்கள் அனுமதிக்கிறார்னா அவருக்கு தெரியுங்க, நிச்சயமாக இந்த கஷ்டத்துக்குள்ளே போனால் நீங்கள் ஒரு ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்ற அவருக்கு தெரியும். அந்த முடிவு அவருக்கு தெரியும். ஏன்னா கடைசியில் அவனுக்கு ஒரு வெகுமதி இருக்குது, அவனுக்கு ஒரு பரிசு இருக்குது. அதனால அவன் கஷ்டப்பட்டுன்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சில கஷ்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்குவார். ஐயோ நான் இந்த கஷ்டப்பட மாட்டேன், நான் படிக்க மாட்டேன், நான் ஓட மாட்டேன், நான் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் பரிசு பெற மாட்டீங்க. அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா, இல்லை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இப்படி நடக்கணும்னா அப்படி நடக்கணுங்க, இப்படி செய்யணும்னா செய்யணும், ஜெபம் பண்ணணும்னா பண்ணணும், கரெக்டாக வரணும்னா வரணும். அதெல்லாம் கஷ்டம், நிச்சயமாக பார்த்தா அதெல்லாம் கஷ்டமே இல்லை. அதில் சந்தோஷப்படணும் இல்லைங்களா? அதில் என்ன பண்ணணும்? நீங்கள் சந்தோஷப்படணும். பாட்டு மாத்திரம் பாடுறோம், ஆலயம் செல்லுவதே எனக்கு என்னவா இருக்குதான் மகிழ்ச்சி இருக்குது என்ற பாட்டை மாத்திரம் பாடுறோம். ஆனால் ஆலயத்துக்கு வரணும்னா ரொம்ப கஷ்டம், அன்னைக்கு எந்திரிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அன்னைக்கு மாத்திரம்தான் நமக்கு அநேக என்ன வரும் கஷ்டங்கள், அன்னைக்கு தான் வரும், அன்றைக்கி தான் ப்ரோக்ராம் வரும், அன்றைக்கி தான் ஃபோன் வரும், அன்றைக்கி தான் குழந்தைக்கு எந்திரிக்க மாட்டாங்க, அன்றைக்கி தான் என்ன பண்ண மாட்டாங்க, தண்ணி வராது, அன்றைக்கி தான் எல்லா பிரச்சனையும் அன்றைக்கி தான் வரும். ஆனால் பாட்டு மாத்திரம் போடுவோம், ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி. அப்போ தேவன் நமக்கு வந்து நாம ஒரு பரிசு பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக நம்முடைய மனசையும் உடைக்கணும், சரீரத்தையும் உடைக்கணும். முழங்கால் போடணும்னா போடணும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்கணும்னா ஜெபிக்கணும், காலையில் அதிகாலையில் தேவனை தேடணும்னா தேடணும். இப்படி தான் இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும் இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தை என்னென்ன இருக்குதோ அதை எல்லாம் நம்ம எடுக்கிறது தான் உண்மையாய் நம்ம சிலுவை எடுத்துட்டு நடக்கிறதுங்க. அப்படி நடக்கும்போது தான் நாம் வந்து சந்தோஷமாக வந்து குட் ஃப்ரைடே நாம் கொண்டாடலாம். அப்போ தான் நம்ம நினைக்கலாம், ஓ பரலோகத்துக்கு. அப்போ நம்ம தைரியமாக பாடலாம், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இல்லாட்டி அந்த பாட்டெல்லாம் பாடி அர்த்தமே இருக்காது இல்லைங்களா? அப்போது நம்ம தைரியமாக இப்படியெல்லாம் செய்கிறேன், தேவனுடைய என்னுடைய சிலுவை நான் எடுத்துகிட்டு நான் நடக்கிறேன்னா அப்போ நம்ம தைரியமாக நம்ம பாடலாம், பரலோகமே என் சொந்தமே நான் காண்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஏனென்றால் நான் வந்து சிலுவை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், நடந்துட்டு இருக்கிறேங்க. அப்போ தேவனுடைய சிலுவை எடுத்துகிட்டு நடந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம இந்த பாட்டை பாடுவோம். அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி இந்த பாட்டை கேட்கவே முடியாது, பயமாக இருக்கும் பரலோகம் பற்றி. இந்த பையன் பாடினா கூட ஒரு சம்பவம், கோவிட் நாளில் பொண்ணு வந்து அவங்க கிளாஸில் எல்லோரும் டீச்சர் வந்து பாட்டு பாட சொன்னாங்க. பாட்டு பாட சொல்லும்போது எல்லாம் பாட்டு பாடுனாங்க. அப்போது ஒரு 2 தடவை பாட்டு பாட சொன்னாங்க. அப்போது பொண்ணு வந்து தேர்ஸ் எ லேண்ட் தட் இஸ் ஃபேரர் தேன் டே, தேர்ஸ் எ லேண்ட் தட் இஸ் ஃபேரர் தேன் டே அந்த பாட்டை பாடினா. அப்படி முதல் ஒரு இதில் கூட அதான் பாடினா. அப்படி அடுத்த தடவையும் வேறு ஏதோ காட்ஸ் லவ் அந்த பாட்டு பாடிட்டு அப்புறம் இன்னொரு பாட்டு பாடு சொன்னோன்னே திரும்ப இந்த பாட்டு தான் பாடினாடி, தேர்ஸ் எ லேண்ட் தட் இஸ் ஃபேரர் தேன் டே. அந்த அம்மா வந்து ரோமன் கேத்தலிக். அந்த அம்மா வந்து அடுத்த தடவை அவங்க வந்து பாடு சொல்லும்போது
அஹானா வில் சிங் எ சாங்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன தெரியுமா சொன்னாடி, டோன்ட் சிங் தேர்ஸ் எ லேண்ட் தட் இஸ் ஃபேர். டோன்ட் சிங். ஏன்னா சில பாட்டுகள் அது பயத்தை கொண்டு வரும். யாருக்கு தெரியுங்களா பயத்தை கொண்டு வரும்? சிலுவை சுமக்காம திரிகிறவங்களுக்கு அது பயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஃபேமிலி கேதரிங்கில் யாராச்சும் இந்த பாட்டு பாடுவீங்களா? அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வெளியிலேருந்து கேட்டாங்கன்னா ஓ வீட்டில் இது சாவுக்கு இருக்குதான்னு நினச்சிக்குவாங்க. ஏன்னா அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, என்னவா கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் சாவு பாட்டு. தேர்ஸ் எ லேண்டுன்னா ஓ அங்கே என்னவோ நடந்துருச்சு. அழகாய் நிற்கிறவர்கள் யார் இவர்கள்னா அவங்க என்ன வந்துருச்சு, சாவு வந்துருச்சுன்னு தான். ஆனால் அந்த பாட்டுக்கு தாங்க நம்ம பாடணும். அதுதான் ஃபேமிலியில் பாடணும். ஏனென்றால் தேவன் அந்த நேரத்தில் வந்தால் நாம் தேவனோடு எடுத்துக்கொள்ள போடும்போது ஆயிரமான சாட்சிகள் மேலே பரலோகத்தில் இருந்து அதுகள் பாடும். நாம் அதை நோக்கி நம்ம பாடலாம். அழகாய் நிற்கிற ஜனங்கள் யார் இவங்க. அதை விட்டு அந்த பாட்டுகள் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, பாடவே முடியாது. போய் இந்த பாட்டு சர்ச்சில் பாடுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பாட்டு சர்ச்சில் பாடுறாங்களான்னு. அப்போ எந்த நிலைமைக்கு சிலுவையை நம்ம சுமக்கிறோம். நம்முடைய சிலுவை நம்ம எப்படி நம்ம சுமக்கிறோம். நம்முடைய சிலுவையே நம்ம சுமக்கிறதுக்கு நாம் அவ்வளோ கஷ்டப்படுறோம், அவ்வளோ துக்கப்படுறோம், அவ்வளோ வேதனைப்படுறோம். ஆனால் பவுல் இப்படியாக சொல்கிறாரு. நீங்கள் கொலோசியர் 1:24 வாசிங்கள். கொலோசியர் 1:24. உங்கள் நிமித்தம், ஆமாங்க, யார் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகள், உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகள் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவின் உபத்திரங்களில் சபைக்காக, ஆமாம், என்னுடைய மாம்சத்திலே நான் என்ன பண்ணுறேன்னா நான் நிறைவேற்றுகிறேன். கிறிஸ்துவ சபைக்காக நான் அடிக்கப்படுகிறதும் கிறிஸ்துவ சபைக்காக நான் துன்பப்படுகிறோம், அதில் நான் சந்தோஷப்படுறேன். அவர் தன்னுடைய சிலுவை மாத்திரமல்ல மற்றவங்களுக்காகவும் நான் அடிக்கப்படுகிறேன், மற்ற கிறிஸ்துவ சபைக்காக நான் துன்பப்படுகிறேன், அதில் நான் சந்தோஷப்படுகிறேன்னு சொல்கிறேன் அப்படி. ஆனால் நாமளோ நம்முடைய வாழ்க்கைக்காகவும் நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றும் நாம் உண்மையாய் வாழ வேண்டும் என்றால் சொன்னாவே நம்மளுக்கு என்னவா இருக்குது, வேதனையாக இருக்கிறது. அந்த பிரசங்கங்களெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு வேதனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த பிரசங்கம் தாங்க உங்களை பரலோகத்துக்கு கொண்டுட்டு போகும். அல்லேலூயா. இப்போ ஏற்பட்ட பிரசங்கம் தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டுட்டு போகும். நீங்கள் இந்த பூலோகத்தில் ஜாகுவார் வாங்குவீங்க, ராயல்ஸ் ராய் வாங்குவீங்க, இல்லை அந்த ராய் வாங்குவீங்க, இந்த ராய் வாங்குவீங்க. பிரசங்கம் எல்லாம் பரலோகம் கொண்டுட்டு போகாது. நீங்கள் கஷ்டப்பட்டாலும் சிலுவை சுமங்க. பவுல் சொல்லுகிற அப்படி சபைக்காக நான் என்ன பண்ணுறேன், கிறிஸ்துவ சபைக்காக நான் துன்பப்பட்டாலும் அதில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் முதல் ஃபஸ்ட்டு லெவலில் வாங்க. என்னுடைய நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நிச்சயத்துக்காக நான் என்ன பண்ணுறேன், கஷ்டப்பட்டால் நான் என்ன பண்ணுறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அதுக்காக நான் யார் என்னை காரித்து போனாலும் நான் சந்தோஷப்படுறேன், யார் என்ன சொன்னாலும் நான் சந்தோஷப்படுறேன். இந்த அனுபவம் எனக்கு வரட்டும். அப்புறம் நம்ம சபைக்காக கஷ்டப்படுறதோ, சபைக்காக ஜெபிக்கிறதோ, மற்றவங்களுக்காக நம்ம உயிர் கொடுக்கறதோ அது இருக்கட்டும். முதல்ல நம்ம பரலோகத்துக்கு போனால் பரலோகத்துக்கு போகணுங்க. அதனால் அதுக்காக என்ன துன்பம் வந்தாலும் சந்தோஷப்படுறேன். அதற்காக என்ன சொன்னாலும் நான் கேட்டு கீழ்ப்படுகிறேன். அதற்காக என்ன விடணுமோ அதை நான் விடுறேன். நம்ம பசங்களுக்கெல்லாம் மொபைல் விட்டு விடுனா போதும், அவ்வளோ கோவம் வந்துடும். 10 நிமிஷம்
ஏய் 10 நிமிஷம் நீ பார்க்காதன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் வரும், கோபம் வருகிறது. அப்போ எந்த நிலைமையில் நம்ம சிலுவை சுமந்துட்டு இருக்கிறோம்? நம்ம சிலுவை சுமக்கணும்னா, நம்ம பரலோகம் போக வேண்டும் என்றால், உண்மையான குட் ஃப்ரைடே நாம் வருகிற குட் ஃப்ரைடே நாம் கொண்டாட வேண்டும் என்றால், உண்மையான ஈஸ்டர் நமக்கு கொண்டு வரணும். மறுபடியும் உண்மையாய் நம் தேவனை சிலுவையில் என்ன பண்ணக்கூடாது? மறுபடியும் அறையக்கூடாது. மறுபடியும் அறையக்கூடாதுங்க. தேவன் நம்மை பார்த்து சந்தோஷப்படணும், துக்கப்படக்கூடாது. இதற்காகவா நான் ரத்தத்தை சிந்தினேன்? நீங்கள் இப்படி இருக்கிறதுக்காகவா ரத்தத்தை நான் சிந்தினேன்? நீங்கள் இப்படி இருக்கிறதுக்காகவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தேவன் என்ன பண்ணக்கூடாது? அவர் சொல்லக்கூடாது. நம்ம சில நேரம் அனுமதிக்கிறா, கரெக்டு. நமக்கு பிரச்சனை வருதோ என்ன வருதோ கரெக்டு. அதுதான் இந்த நாம் பார்த்தோம் இல்லைங்களா, ரோமர் 8:28. தேவனுக்கு ஏற்கனவே தெரியும் உங்களுக்கெல்லாம் நடக்கிறதெல்லாம் என்னவா, அது நன்மைக்காக ஆண்டவருக்கு தெரியுதுங்க. தேவனை நம்புகிறவர்களுக்கு இது என்ன நடந்தாலும் அது நன்மை என்று அவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அதனால நீங்கள் கஷ்டப்படுறத ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்குல்ல. நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படுறதை பார்த்து நம்ம சும்மா இருக்க மாட்டோம். சும்மா இருக்கிறோமா? இல்லை, பரவாயில்ல, அனுபவிக்கிட்டோம். அப்போ தான் என்ன பண்ணுவான், அவன் பரிசை பெறுவான், அப்போ தான் பாஸ் ஆவான், அப்போ தான் ப்ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளும் என்னென்ன பண்ணிகிட்ருப்போம், என்கரேஜ் பண்ணிகிட்ருப்போம் இல்லைங்களா? காலையில் எழுந்திரிச்சா நம்ம டீ போடுற என்ன பாலோ டீயோ என்ன பண்ணுறோம், பண்ணி கொடுக்குறோம் இல்லைங்களா? அதே போல் ஆண்டவர் உங்களுக்கும் அந்தந்த நேரத்தில் ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து உங்களை என்ன பண்ணுறாரு, என்கரேஜ் பண்ணுறாரு. பரவாயில்லப்பா, நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த நேரத்தில் உனக்கு சரியான வார்த்தையை கொடுத்து என்ன பண்ணுறாரு, உங்கள் மனசை தேற்றுறது இல்லைங்களா? கஷ்டத்தில் இருக்கும்போது எத்தனை தடவை தேவன் உங்களோடு பேசியிருக்கிறாரு. வேதத்தின் மூலமாக பேசியிருக்கலாம், பாஸ்டர் மூலமாக பேசியிருக்கலாம், டிவி மூலமாக பேசியிருக்கலாம். எத்தனை தடவை பேசியிருக்கிறாரு இல்லைங்களா? ஏன் பேசுகிறாரு? உங்கள் மேலே கரிசனையாக இருக்கிறபடினாலே தான். அல்லேலூயா. உங்களை பார்த்து அவர் கரிசனையாக இருக்கிறபடினாலே தான் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ தேவன் நாமெல்லாம் அவரோடு நித்தியமாக வாழ வேண்டும் என்று தான் தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார். அவன் தன்னுடைய சிலுவை எடுத்து சுமந்து நடக்கட்டும்னு தான். அப்படி நீங்கள் பண்ணி பாருங்க, உண்மையான குட் ஃப்ரைடே நாம் கொண்டாட முடியும். குட் ஃப்ரைடே நமக்கு சந்தோஷம். துக்க கஞ்சி நம்ம குடிக்க தேவையே இல்லை இல்லைங்களா? துக்கத்துக்கு கஞ்சியை, ஆமாம், துக்க கஞ்சி பண்ணுறதுக்கு வேறு விசேஷமெல்லாம் இருக்குது. அதில் நான் பாதாம் போட்டு அதை போட்டு அதில் கஞ்சி ஆட்டமாக இருக்குது, பாயசம் மாட்டம் இருக்குது. ஆனால் பேர் தான் துக்க கஞ்சிங்கிறாங்க. நம்மளால் துக்கப்பட தேவையே இல்லை. ஏன்னா ஆண்டவர் வந்தார், மரித்தார், அடுத்ததாக என்ன உயிர் தெழுந்துட்டாருங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். அவர் உயிர் தெழுந்துட்டார். அதனால் நம்ம மறுபடியும் துக்கப்பட தேவையில்லை. குட் ஃப்ரைடே அன்னைக்கு, அதுக்கு தான் பேர் குட் ஃப்ரைடே, பேட் ஃப்ரைடே இல்லை, குட் ஃப்ரைடே. நாம் சந்தோஷமாக இருக்கும்படியாக தான். ஏனென்றால் அந்த குட் ஃப்ரைடே வந்திருக்காட்டி நம்ம பரலோகம் போயிருக்கவே முடியாது. அந்த ஈஸ்டர் இல்லாட்டி நம்ம என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு நம்ம போகவே முடியாது. அதனால் தேவன் மேலே முழு நம்பிக்கை வைத்து நாம் எந்த பிரச்சனை, எப்படி கஷ்டம் இருந்தாலும் சரி, எந்த மாதிரி நிலைமையில் இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய சிலுவை நம்முடைய சிலுவை நம்ம சுமக்க தேவை. வாசிப்போம். கலேத்தியர் 6:14 வாசித்து முடிப்போம். கலேத்தியன் 6th chapter 14th verse. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஆமா, நானும் எது கொடுத்து மேன்மைப்படுத்துவேன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல். அதை விட்டு நான் வேற எதையும் மகிமைப்படுத்த மாட்டேங்க. ஆண்டவர் என்னை அப்படி வச்சிருக்கிறாருன்னு மேன்மைப்படுத்த மாட்டேன்.
ஆண்டவர் எனக்கு இப்படி வச்சிருக்கிறாருன்னு மேன்மைப்படுத்த மாட்டேன். ஆனால் சிலுவையை தான் நான் மேன்மைப்படுத்துவேன். நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே கீழே வாசிங்க. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆமா, நான் என்ன பண்ண இருக்கிறேன்னா சிலுவையில் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அதனால நம்முடைய மேன்மையோ வெறும் சிலுவை தாங்க. சிலுவை விட்டால் வேறு எதுவுமே மேன்மை இல்லை. ஏனென்றால் இந்த சிலுவை தான் நம்மை பரலோகம் கொண்டு செல்லும். அதனால் நாம் இந்த சிலுவை வருகிற இந்த குட் ஃப்ரைடே, வருகிற ஈஸ்டரை நாம் அர்த்தத்தோடு நாம் கொண்டாடுவோம். அதனால நாம் அர்த்தத்தோடு தேவனுடைய வருகை நினைத்து நாமும் அதில் நாம் கூட செல்லுவோம், அதிலே நாமும் பங்கு பெறுவோம் என்கிற ஒரு நம்பிக்கையோடும், இன்றைக்கு தேவன் வந்து விட்டால் கூட நான் பரலோகம் போவேங்கிற ஒரு நம்பிக்கையோடு தேவன் நம்முடைய சிலுவைகளை நாம் சுமப்போம். தேவன் நம்மை வழி நடத்துவார். கண்களை மூடுவோம், செவிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவனுடைய சிலுவை அது எவ்வளோ விசேஷமானது. ஆனால் அதை பார்த்தா இன்றைக்கி எவ்வளோ எதற்காக இந்த சிலுவை இருக்குது என்றே அறியாமல் காதலையும் கையிலையும் பிரேஸ்லெட் பார்த்தா ஒரு சிலுவை, காதில் பார்த்தா சிலுவை, அவங்களுடைய செயினில் பார்த்தா சிலுவை. ஆனால் உண்மையாய் சிலுவையை சுமக்கிறதுக்கு யாரும் இல்லை. தன்னுடைய சிலுவை சுமக்க வேண்டும் என்று அவர்கள் அறியாதவன் எல்லா அதேனே என்ன பண்ணிட்டாங்க, சிலுவை இன்னைக்கு ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டது. ஆனால் உண்மையான சிலுவை என்னவென்றால் அறியாமல் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். தேவன் அப்பேற்பட்ட மக்கள் எல்லாம் கொண்டு வரும்படியாகவும் இந்த சிலுவையின் மேன்மை அவர்களுக்கும் தெரியப்படுத்தவும் ஒரு நிமிஷம் நாம் நோக்கி நாம் பார்த்தோம் இல்லையா? நேற்று முந்தானத்தெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய தேசத்தில் அநேக விக்கிரகங்கள் அது வந்து கொண்டு இருந்தது. அத்தனை விக்கிரகங்கள். ஆனால் அந்த மக்களுக்கு சிலுவை மேன்மை இன்னும் அதனுடைய மேன்மை இன்னும் தெரியாமல் இருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் யார் காரணம்? இன்னும் நம்மளே நம்முடைய சிலுவையை இன்னும் சரியாக சுமக்காதபடிக்கு பவுல் சொல்லுகிறார், அப்படி இந்த சபைக்காக நான் காயப்பட்டால் நான் சந்தோஷப்படுறேன். அப்போ மற்ற ஜனங்களுக்காக நம்ம ஜெபிப்போம்? எத்தனை காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது, எத்தனை விதமான விக்கிர ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் இந்த சிலுவையின் மேன்மை தெரியணுமே, இயேசுவின் ரத்தம் அவர்களுக்கும் தெரியணுமே. ஒரு விஷயம் எல்லாம் தேவனை நோக்கி, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, ஆண்டவரே பயன்படுத்துவதற்கு முன்பாக நான் என்னுடைய சிலுவை சுமக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் என்னுடைய சிலுவை நான் சுமக்க வேண்டுமே ஆண்டவரே. மற்ற ஜனங்களுக்காகவும் நான் ஆண்டவரே நான் சிலுவை சுமக்கணும். அவர்களுக்கு நான் சாட்சியாய் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை பார்த்து அவர்கள் உன்னிடத்தில் வர வேண்டும். எல்லாம் ஒரு நிமிஷம் தேவனை நோக்கி நம்ம ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம் இயேசுவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம் இயேசுவே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா, என் தேசத்தை விட்டு பாகால்கள் எல்லாம் நீங்கி போகணும் ஆண்டவரே. எல்லா விக்கிர ஆராதனை என் தேசத்தை விட்டு போக வேண்டும் இயேசுவே. ஹல்லேலூயா, எல்லாம் பக்கமும் உம்முடைய சிலுவை இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீதியிலும் உம்முடைய சிலுவை இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ராஜ்யத்திலும் உம்முடைய சிலுவை இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம் இயேசுவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
நாம் கால் வைக்கிற தேசமெல்லாம் அத்தேசத்துக்கு நம்முடைய தேவனுக்கு சொந்தமாக வேண்டும். அந்த இடத்துல எல்லாம் சிலுவை இருக்க வேண்டும். தெய்வம் தான் இந்த குட் ஃப்ரைடே நாளிலும் இந்த ஈஸ்டர் நாளிலையும் உண்மையான தேவன், உயிரோடு எழுந்த தேவன். இந்த சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்கும் அது பரவ வேண்டும். அதற்காக நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த இந்த வசனத்துக்காகவும் முடிவாக ஜெசந்தா சிஸ்டர் அவர்கள் ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, ஏசப்பா, இந்த நாள் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே நீர் கொடுத்ததுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே உம்மை துதிக்குவோம், ஆராதிக்குவோம், மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்ததுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிற ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே, ஆரம்பத்திலிருந்து முடிகிற மட்டும் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே இந்த இடத்துல ஆண்டவரே தேவனே கர்த்தாவே நீர் அப்பா அவளாய் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பி ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அப்பா வழி நடத்ததுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிற ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா முக்கியமா ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அப்பா தேவனே கர்த்தாவே போதகரோடு ஆண்டவரே நீர் இருந்த ஆண்டவரே தேவனே கர்த்தாவே சிலுவையை பற்றி ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அப்பா நீர் பேசியதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவர். அப்பா நீர் கொடுத்த மன்னத்துக்காக நன்றி செலுத்துகிற ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர். எத்தனையோ காரியங்கள் நாங்கள் அறியாமல் இருந்தோம் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. அந்த காரியத்தை ஆண்டவரே அப்பா நீங்க வார்த்தைகள் மூலியமா ஆண்டவரே நீங்க பேசியதுக்காக நன்றி செலுத்துகிற ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா நீர் விடுதலை நாயகர் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. அப்பா ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த இடத்துல வந்தவங்கள ஆண்டவரை ஒருத்தரையும் ஆண்டவரை நீங்க விடுதலையாக்கி அனுப்புறதுக்காக நாங்கள் அப்பா உங்க கொடான கொடி நன்றி செலுத்துகிற இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. இந்த உலகத்தில் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே இருக்கிற எல்லா விக்கிரக ஆராதனைகள் ஆண்டவரை விழுந்து போகட்டும் இயேசுவே நாமத்தினால் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்றது அறிய முடிய கிருபை செய்யுங்க இயேசப்பா. அப்பா நீர் ஒருவரே பேசுகிற தேவன் என்றது அறிய முடிய கிருபை செய்யுங்க இயேசப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா தேவனே கர்த்தாவே. ஒரு அதிகாரிகளையும் ஆண்டவரை உம்முடைய வார்த்தையின் மூலியமா ஆண்டவரை தொடப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிற ஏசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. அப்பா தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஆண்டவரை ஒருத்தர் ஆண்டவரை கேட்டு ஆண்டவரை அப்பா விட்டு விடாதபடிக்கு தேவனே கர்த்தாவே அந்த வார்த்தைகள் மூலியமா ஆண்டவரை நடக்க முடிய கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை வந்திருக்கிற ஒருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. அப்பா தேவனே கர்த்தாவே. அப்பா ஏசப்பா இந்த இடத்துல இந்த கடந்து போறப்ப ஆண்டவரை அப்பா ஒரு ஆசீர்வாதத்தோட ஒரு கிருபையோட ஒரு ஆண்டவரை தேவனை கர்த்தாவே ஒரு சமாதானத்தோட ஆண்டவரை கடந்து போக முடியும் ஆண்டவரை கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா இன்னும் ஆண்டவர் அநேக ஊழியங்கள் ஆண்டவரே தேவனை கர்த்தாவே நடக்க முடிய கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த இடத்துக்கு வந்தவங்க ஆண்டவரை ஒருத்தரும் ஆண்டவரை அப்பா வெறுமையா போகாதபடிக்கு நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க ஏசப்பா. ஆவியானவரை இன்னும் அநேக ஆத்மகளை நீங்க கொண்டு வந்து சேர்த்துங்க இயேசுவே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர். அப்பா இந்த ஆண்டவரை பில்டிங்ல இருக்கிற ஆண்டவரை இந்த பில்டிங் ஓனரை நீங்க சந்திங்க இயேசுவே. அப்பா ரட்சித்துக்கொள்ளுங்க இயேசப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை. இந்த ரோட்டில் ஆண்டவரை எத்தனை பேர் நடக்கிறாங்களோ ஆண்டவரை அப்பா இந்த இடத்துல ஆண்டவரை ஒரு ஆராதனை நடக்குதுன்னு சொல்லி ஆண்டவரை தேவனை கர்த்தாவே இந்த இடத்துக்கு கடந்து வர முடிய ஆண்டவரை கிருபை செய்யுங்க ஆவியானவரை. அப்பா இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா தேவனை கர்த்தாவே ஆவியானவரே. அப்பா இந்த இடத்துல ஆண்டவரை தேவனை கர்த்தாவே அநேக அற்புத அதிசயங்கள் நடக்கணும் இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆவியானவரை. வியாதிகள் ஆண்டவரே அப்பா தேவனை குணமாகணும் ஆண்டவரே. அப்பா கட்டுகள் அவுக்கப்படணும் இயேசப்பா. பிசாசிகள் துரத்தப்படணும் இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே தேவனை கர்த்தாவே இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆவியானவரே. அப்பா இந்த இடத்துல ஆண்டவரே அநேக விடுதலைகள் உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே தேவனை கர்த்தாவே. ஊழியக்கார ஆண்டவரே அப்பா ஜபிக்கிற ஜபத்தில் ஆண்டவரே தேவனை கர்த்தாவே. அப்பா அவங்க கை வைத்து ஆண்டவரை ஜபிக்கிற ஒரு யாருக்கு ஆண்டவரை கை வைத்து ஜபிக்கிறாங்களோ ஆண்டவரை அந்த இடத்துலயே ஆண்டவரை விடுதலை
கொடுங்க இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே அப்பா தேவனே கர்த்தாவே, ஊழியக்காரர் இல்ல ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே அவங்களுக்குள்ள ஆண்டவரை இருந்த ஆண்டவரே அநேக ஆண்டவரை காரியங்கள் நடத்து கொடுங்க இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே அப்பா உம்முடைய நாம மகிமைப்படுங்க இயேசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே அப்பா. ஆத்மகள் ஆண்டவரை கடந்து வர முடிய ஆண்டவரை கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. வெறும் ஆசீர்வாதம் முட்ட ஆண்டவரை பெற்றுக்கொண்ட ஆண்டவரை கடந்து போகாதபடிக்கு தேவனே கர்த்தாவே உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவரே ஆத்மகள் ஆண்டவரை ஆதாயப்படுத்த முடிய கிருபை செய்யுங்க இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஜீவனுக்கு ஈடான ஆத்மகளை தாருங்க இயேசப்பா. அப்பா சபை நிரம்பி ஒழிய முடிய கிருபை செய்யுங்க இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஆவியானவரே இந்த கூட்டம் பெருக முடிய கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. தேவனே கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே அப்பா. தேவனே கர்த்தாவே முன்வாசல வந்தது ஆண்டவரே பின்வாசல கடந்து போகாதபடிக்கு பின்வாசல்கள் ஆண்டவரை அடிக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தினால அப்பா. தேவ பய திகழும் நடக்க உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால அப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரை தேவனே கர்த்தாவே ஒருத்தருடைய இருதயத்தை தேற்றுட்ட இயேசப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே அப்படி செய்ய போற காரியத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரை நீங்க நடத்துங்கப்பா அப்பா. சபை தேவைகளை நீங்க சந்திங்க இயேசுவே. ஊழியக்காருடைய தேவைகளை நீங்க சந்திங்க ஆண்டவரே அப்பா. அந்த குடும்ப ஆண்டவரை இன்னும் அநேக ஊழியத்தை செய்ய முடிய கிருபை செய்யுங்க இயேசப்பா. நல்ல ஆரோக்கிய பாக்கியத்தை உண்டு பண்ணுங்க இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே அப்படி செய்ய போற காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா பொறுப்பு நீர் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. துதி கன மகிமை உமக்கு ஒருவர்த்துக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல வாரண்டி மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா லூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா லூயா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென். May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. 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 ஆண்டவர்களே ஆசீர்வதிப்பாராக. கண்டிப்பா அது நடந்தே ஆகணும். பாண்டவர் நம்ம ஜெபிக்கும் போது ஒண்ணு எக்ஸ்பிளனேஷன்